ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 19வது திருப்பெயர் நாம கருணாரச சாகராஜ நமஹா. கருணைச்சாறு நிறைந்த சமுத்திரத்திற்கு நமஸ்காரம். கருணை என்னும் ரச சாறு நிறைந்த சாகரஹா கடல் போன்றவன். கருணை கடல் அப்படிங்க இல்லாமல் கருணை சாறுன்னு இங்கே சொல்லப்பட்டதாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான அர்த்தம். தோல் கோது கொட்டை நீக்கி வடிகட்டி எடுக்கப்பட்டதான சத்து நிறைந்த ஒரு சாருக்கு என்ன ஒரு இதோ அந்த மாதிரி பகவான் அப்படி கடலாக இருக்காராம், சாராக இருக்காராம். காரணம் அவரது கருணைங்கிறது அவ்வியாஜ கருணை, நிபந்தனையற்ற கைமாறுங்கிறத நம்மக்கிட்ட எதிர்பார்க்காத ஒரு கருணை. குழந்தை அழுதுன்னா அது வரைக்கும் காத்திருக்காம சமயம் தெரிந்து பாலை நினைந்து ஊட்டக்கூடிய தாயை போல கருணை அவர்கிட்ட இருக்குது. தாயாகிய தத்துவன்னு அவருக்கு பேர். அதே பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்துன்னு பிடித்த பத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் வியந்து பாடுறார். எடுக்க எடுக்க குறையாத அவனுடைய கருணைத்திறம் கடலுக்கு ஓமானமாக சொல்லப்பட்டது. இதில் ஒரு அர்த்தம் உண்டு. ஏற்கனவே முன் நாமாக்களில் கருணாப்தின்னு சொல்லப்பட்டது. 17வது நாமா கருணை கடல்னு பேர். இங்கேயும் கருணாரச சாகரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரசன்னு சொன்னதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, பகவானே விசேஷமான நவரசங்கள்லாம் தாண்டின ரசத்தோடு இருக்கிறவர், அது ஒன்று. ரெண்டாவது, கடலில் இருக்கிற தீர்த்தத்தை நாம் குடிக்க முடியாது, இருக்கும் பார்க்கலாம். கடல்லையே இந்தந்த மாதிரி தினங்களில் தான் ஸ்நானம் செய்ய வேண்டும் பருவகாலங்கள்லன்னு சாஸ்திரங்களில் விதியில் தான் இருக்குது. அதை ஆச்சமனம் செய்வதற்கு சொல்லலை. அப்படி இருக்கிறதுனால பகவான் அப்படியாப்பட்டவர்னா இல்லை. அவர் ரசமாக இருக்கிற காரணத்தினால எப்போ வேணால் எப்படி வேணால் ஈடுபடுறதுக்கு தகுந்ததாக இருக்கார். அதெல்லாம் தாண்டி நாம் எந்த தவறு எப்போ செய்தாலும் அதை மன்னித்து அனுகிரகம் பண்ணுறவராக இருக்கார். எல்லா சுவாமிக்குமே இந்த குணம் உண்டுனாலும் சாஸ்தா கிட்டக்க விசேஷமாக சமஸ்தாபராத ரட்சகர்னும் எப்படியை செய்யணும் அப்படியை பொறுத்து தன்னுடையதான திருவடி அனுகிரகம் பண்ணுறவருங்கிறதான ஒரு பெரிய கருணை சரண விடிகள் எல்லாம் பகவானுக்கு சொல்லப்படுறதா இருக்கிறதுனால கருணாரசாகரங்கிறதான இந்த பேர் அவருக்கு ரொம்பவே பொருந்தும். பகவானுடைய கருணைக்கு அறக்கருணை மரக்கருணைன்னு 2 இருக்கிறதாக சொல்லப்படுறது. உள்ளன்போட பூஜிக்கிற அடியார்களுக்கு நேரடியாக அருள் பண்ணுறது, சோதனைகள் செய்து தடுத்தாட்கொள்றதும் அறக்கருணைன்னு பேர். தீய சக்திகளை திருத்தி நல்வழிப்படுத்தி இல்லை அவர்களை அழித்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொள்வது மரக்கருணைன்னு சொல்கிறது. இப்போ ராட்சசர்களெல்லாம் பகவான் அப்படி தானே பண்ணுறார். ஒரு குழந்தை கையில் தேவையில்லாமல் கத்தி இருந்துடுத்து. அப்போ தாயார் என்ன பண்ணுவா, அதை மிரட்டியோ இல்லை ஒரு அடித்தோ அதை கையிலேருந்து வாங்குமா போல பகவானும் ராட்சசர்கள் கிட்டக்க தேவையில்லாததான ஒரு சக்தி இருந்துடுத்துன்னா அதை வாங்குறார். அதனால் அது மரக்கருணையை தவிர அவர்கள்கிட்டக்க அவருக்கு கோபமோ இல்லை அவர்கள் வேண்டாதவர்களோ இல்லை. யார் தன்னை அண்டியும் தர்மத்தை அண்டியும் தர்மமும் அவரும் ஒன்று தான் இருக்கார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் அவர் பிரசன்னமான நல்ல இது எல்லாத்தையும் செய்கிறார். அதற்கு மீறி இருந்து அடியார்களை சிரமப்படுத்தி தர்மத்துக்கு வேதமாக இருந்தால் தண்டிக்கிறார். அவ்வளோதான் அவர்கிட்ட இருக்கிற விஷயம். இதை பகவான் கீதாச்சாரியனும் நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா, எனக்கு பிரியமானவர்களோ தேசமானவர்களோ இல்லை அர்ஜுனா, யார் யார் எப்படி என்னிடம் நடந்து கொள்கிறார்களோ அதுக்கு பிரகாரம் நான் கண்ணாடி போலே அவர்களுக்கு தெரியறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் கருணையுடையார் சாஸ்தாங்கிறவர் தென்காசி மாவட்டத்தில் வீரகேரளம் புதூரில் இருக்கார். இந்த பேருக்கு தகுந்தா போல. இதில் சாகரன்னு சொன்னதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். மாற்றாந்தாயினாலே விஷமிடப்பட்டு சாகாமல் விஷத்தோடு பிறந்தவன் சகரா. கரம்னா வடமொழியில் விஷம்னு அர்த்தம். விஷத்தோடு சேர்ந்து பிறந்ததுனாலே சகரன்னு பேர். அவனுடைய அஸ்வமேதையாக குதிரையை தேடி பூமியில் ஆழ்ந்த பள்ளத்தில் நீர் தேக்கி அது கடலாச்சு. அதனால் அதற்கு சாகரம்னு பேர். ரத்னசாகரம் அப்படின்னா ரத்னத்தை உடையதான சமுத்திரம்னு அர்த்தம். இந்த சாகரம் எப்படி வந்ததுங்கிறத பற்றி ராமாயணத்தில் ரொம்ப விசேஷமாக இந்த சரித்திரமானது சொல்லப்படுறது. பகவான் ராமனுடைய பூர்வஜர்கள் முன்னாடி வந்த தலைமுறையில் இருக்கிற பெரியவர்கள் தான் இந்த சாகரம்ங்கிற கடலை உண்டாக்கி கொடுத்தார்கள்னு இருக்குது. அதனால் சாகரம்ங்கிறதுக்கு அந்த சகரங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்கிறார்.
அதனால் கருணாரச சாகரன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கருணை சாறு நிறைந்த சமுத்திரமாக எப்போ வேணாலும் எல்லாராலும் போய் அணுகக்கூடியதான ஒரு மூர்த்தியாக இருக்கிறவர் அப்படிங்கிறதானதாக இந்த நாமாவின் அர்த்தம் தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.